ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம், அதாவது என்ன சொல்கிறதுனே தெரியல. பிக் பாஸ் எதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது அப்படின்றதே தெரியல. நம்ம பார்த்துருக்கோம், நிறைய சீசன் பார்த்துருக்கோம். ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பட் இந்த சீசன் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. எல்லாமே வந்துட்டு இந்த அடல் கண்டர் மாதிரியே போயிட்டுருக்கு. அரோரா பண்ணுற விஷயங்கள். நேற்று திடீர்னு பார்த்தா துஷாருக்கு வந்து கிஸ்ஸு, அதுக்கு முன்னாடி வந்து ஆதரையும் இவங்களும் ஒரு கிஸ்ஸு. என்னையா நடக்குது? ஒன்றும் புரியல. இதில் வந்துட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பு. இதில் வந்து அரோரா, எஃப்ஜே, திவாகர், அப்புறம் விஜய் பார்வதி, கமருதீன், துஷார், சபரி வேறு கூட. சபரியெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில. இவரெல்லாம் ஒரு பெரிய சூப்பர் கண்டஸ்டன்ட் சொல்லிட்டு நம்ம எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னா அந்த கிசு மேட்டரை வச்சு தான் கலாய்க்கிறாங்க. சரிங்களா? கலாய்ச்சிட்டு அரோராவை உட்கார வச்சுட்டு திவாகரை வந்து அங்கே வந்து உட்கார சொல்கிறாங்க. நீ உட்காருன்னு. இவங்க இங்கேருந்து கை செய்கள் காமிக்கிறாங்க. லிப்பில் வாயை வச்சு வாங்க கிஸ் கொடுக்குறன்ற மாதிரி வந்துட்டு கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் திவாகரை வந்து நிறைய பேர் வந்துட்டு அவரை வந்து லூஸு என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு அவர் போகலை, கையை விரிச்சிட்டாப்புல. என்னால் முடியாது, வர முடியாது, சாரி அப்படின்ட்டு. இதுதான் திவாகர். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, திவாகருக்கு ஏங்க இவ்வளோ ஓட்டு வருது, ஏன் வந்துட்டு இவரை வந்துட்டு இது பண்ணுறாங்க, அவன் ஒரு லூஸு பைத்தியக்காரன். எவ்வளோ கமெண்ட்ஸ் நான் பார்த்துட்டேன். கமருதீன் வந்துட்டு இவர் வந்து திட்டும்போது அது கரெக்டு, தப்பு இல்லை, அவன்லாம் திட்டணும் அப்படின்றாங்க. இதே வேறு யாராவது இருந்தால் பக்கத்தில் போய் உட்காருவாங்க, ஃப்ளிட் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளால் திவாகர் பார்த்தீங்கன்னா கை விரிச்சிட்டாப்பில். அவர் வந்து நிறைய இடங்களில் போயிட்டு நான் வந்து அரோராக்காக தான் வந்தேன், அரோரா லவ் பண்ணுற மாதிரி கிண்டல்லாம் பண்ணுவார். ஆனால் எல்லோரும் வந்துட்டு உட்கார சொல்கிறாங்க. இது ஒரு சான்ஸ் தான். உண்மையாக சொல்லப்போனால் இது அவருக்கு அந்த மாதிரி கிண்டல் பண்ணுற உண்மையாக அவர் வந்து பேசியிருந்தாருன்னா இது ஒரு சான்ஸ். பக்கத்தில் கூட உட்காந்துருக்கலாம். ஆனால் அவர் அதை பண்ணல. இதில் இன்னசென்ட் காமிக்கணும், அதில் இன்னசென்ட் காமிக்கிற திவாகர் இங்கே வந்து எவ்வளோ அழகாக மெச்சூரிட்டி காமிக்கிறார் பாருங்க. அதுதான் ஒரு சூப்பரான ஒரு விஷயமாக பார்க்குறேன். ஆனால் இவ்வளவு கீழ்த்தனமாக கேவலமாக வந்துட்டு நைட் நேரத்தை, அதுவும் கூட வந்து விஜய் பார்வதி, கமருதி எல்லாருமே இருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இன்னும் இவங்க நினச்சிட்டு இருக்காங்க இது ஏதோ வந்து இந்த கோவாக்கு ஏதோ இப்போ ட்ரிப்பு போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ட்ரிப்புக்கு வந்து எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி மைண்டில் எல்லாம் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஒன்றுமே புரிய மாட்டேது. இதில் வேறு இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா சபரிக்கு வந்துட்டு முத்தம் கொடுக்காங்க. யார் கமருதீன், துஷார். இந்த கொடுமை எங்கே போய் சொல்கிறது? ரொம்ப கொடுமையாக இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்க மத்தியில் திவாகர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு எனக்கு உண்மையிலே ஒரு பெருமையாக தான் பார்க்குறேன் நான். பரவாயில்லப்பா, அவராவது கொஞ்சம் அதை வந்து அந்த மெயின்டைன் பண்ணுறாரு, அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னு உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஏன் இவ்வளவு கீழ்த்தனமாக போயிட்டுருக்கு? ஆனால் இந்த குரூப்பில் அரோராவை நீங்கள் வந்து தூக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விஷயங்கள் எதுவுமே நடக்காது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.